ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த 8 சோலோ ரேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும். அதுவும் 10 டிஸ்ட்ரிக்ஸ் கவர் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சோலோவாக. இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ண 9th சோலோ ரைடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு ஹைதராபாத். ஸோ தமிழ்நாட்டை தாண்டியும் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு எந்த ஹைவேஸ் நம்ம கிராஸ் பண்ணியிருந்தோம், எந்த டோல் பிளாசஸ் எந்த டைமில் கிராஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு என்கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, ஃபுல்லாக ரைடிங் தான் பண்ணிட்டு இருக்கியா, என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்க. ஸோ இதை நான் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணல, ஒரு பர்பஸோடு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். 5 days ஒர்க் போகிறேன், இல்லை 6 days ஒர்க் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 1 or 2 days தான் நான் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி நான் போன பிளான் தான் 23rd அன்னைக்கு சென்னை டு ஹைதராபாத் நான் கிளம்பி 24th அன்னைக்கு நான் ரீச் ஆனேன். ஸோ அடுத்த நாள் நான் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் நான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சோலோ ரைட் பற்றி வந்துட்டு ஒரு 2 ஆங்கிளில் சில பேர் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆந்திராவிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் சென்னைக்கு வரும்போது ஒரு ஜூஸ் ஷாப்பில் வந்துட்டு நான் ஜூஸ் சாப்பிட்டேன். ஸோ அவர் வந்துட்டு நம்ம டிஎன் பைக்கை பார்த்துட்டு, எங்கள் ஹைதராபாத்லேருந்து இங்கே வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே, பைக்கில் ஒரு கேர்ள் அவ்வளோ ஒரு அங்கேருந்து இங்கேயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் போது ஆக்சுவலி அது கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, அவங்க பண்ண அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒரு பொண்ணு நம்ம வெஸ்பாவில் நம்ம வெஸ்பா ஸ்கூட்டியில் வந்துட்டு சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிருக்கா, அதை நான் அங்கேருந்து இங்கே திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்குறதும். ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்க, நம்ம வாய்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கடா, அங்கே பாருங்கடா இப்படி ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு இன்னுமே ஆக்சுவலி ரொம்ப பூஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணுறோமே அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறவங்க வந்துட்டு சேஃபாக இருக்காது, வீட்டில் எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நமக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ அதையுமே வந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒர்க் போகிறது இல்லாமல் நம்மளுக்கு இந்த விஷயத்தில் நம்ம அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். தென் அதையும் மீறி தான் வந்துட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இத்தனை 10 districts கவர் பண்ணி 8 சோலோ ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் அதையும் மீறி நம்ம வந்து நார்த் சைடும் நம்ம இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம ஒரு பொண்ணாலையுமே வந்துட்டு நம்மளால் இந்த அளவுக்கு நம்ம தனியாக இவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி